வணக்கம் மாஸ்டர்ஸ். பீதமாக பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி சிவபிரகாசத்தில் அடுத்த பாடல் 63 அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆன்மா விஷயங்களை அறியும் முறைமை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. சரி, அப்போ அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் நீங்கா கலாதிகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகரும் இந்த ஒருங்குழிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது அவனொழிந்த திரள்களும் செயலிலாவே அப்படின்னு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்மா விஷயங்களை அறியும் முறைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மா விடயங்களை அறியும் போது, அதாவது விஷயங்களை அறியும் போது ஞானேந்திரியங்களை துணையாக கொண்டு அவற்றை அறியும். இப்போ இந்த ஆன்மா இந்த விஷயங்களை எப்படி அறியுது? இந்த ஞானேந்திரியங்களை துணையாக கொண்டு தான் அவற்றை அறியுது, விஷயங்களே அறியுது. அப்போ ஞானேந்திரியங்கள்னால் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு இந்த கண், காது, மூக்கு, அப்புறம் நமக்கு தோல், நாக்கு, இதெல்லாமே நமக்கு ஞானேந்திரியங்கள், ஐம்பொறிகள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஞானேந்திரியங்களை துணையாக கொண்டு தான் அவற்றை, அதாவது விஷயங்களை அறியுது. அங்கனமாயினும் அவ்விந்திரியங்கள் ஐந்தும் ஒரே சமயத்தில் ஒரு விடயத்தை அறிவனவல்ல. இப்போ இந்த 5 இந்திரியங்களும் ஒரே சமயத்தில் 5 சேர்ந்து ஒரு விடயத்தை அறியுதான்னா அப்படி இல்லை. தனித்தனியே விடயத்துக்கு ஏற்ற அந்த இந்திரியமே விடயத்தை அது அறிவதற்கு துணையாக நிற்கும். அப்போ அந்தந்த இந்திரியத்துக்குரிய அந்தந்த விடயம், அதுக்குன்னு ஒரு விடயம் இருக்குல்லையே. அப்போ கண்ணுன்னா பார்க்குறது, காட்சியை பார்க்குறது, செவிங்கிறது அந்த சவுண்டு கேட்குறது, அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை அறியக்கூடியது இருக்கு இல்லையா? அப்படித்தான் அது அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் மருவிய பொறியில் ஒன்றும் அப்படின்னு ஆசிரியர் இந்த பாட்டில் உள்ளதை சொல்கிறாங்க. சரி, இப்போ பூதம் அப்படிங்கிறது இங்கே அகப்பூதங்களை குறிக்கும் அல்லது சூக்கும பூதங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூதங்களுக்கு உரிய இந்திரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த பற்றுக்கோடாக நின்று விடயங்களை அறியுமாறு செய்யும். அப்போ இந்த அகப்பூதங்கள் அல்லது சூக்கும பூதங்கள் தான் இந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றுக்குமே பற்றுக்கோடாக நின்று அந்த விஷயங்களை அறியுமாறு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ இது பூதங்களில் 2 பூதம் இருக்குது. சூக்கும பூதம், தூல பூதம் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே பார்க்கக்கூடியது நமக்கு தூல பூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூக்கும பூதங்கள் காரண நிலையில் இருக்குது, செயல்படாத நிலையில் உள்ள அந்த பூதங்கள். அப்போ அந்த பூதங்கள் ஒன்று கொண்டு அது ஒரு விகிதாச்சாரத்தில் அந்த பூதங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் இந்த தூல பூதங்கள் உருவாகுது அப்படின்னு பஞ்சீகரணம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த அகப்பூதங்கள் அல்லது சூக்கும பூதங்கள் காரண நிலையில் இருக்கக்கூடிய அந்த பூதங்கள் அதுதான் இந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றுக்குமே பற்றுக்கோடாக நின்று இந்த விடயங்களை அறியுமாறு செய்யும். அப்போ அந்த பூதங்களுடைய துணை இல்லாத வழி இந்திரியங்கள் விடயங்களை அறியுமாதில்லையாம். அப்போ இந்திரியங்கள், பூதங்களினுடைய துணை இல்லாமல் இந்திரியங்களால் விஷயங்களே அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஆகாயம் என்னும் அந்த இப்போ இந்திரியம் அதாவது இப்போ செவிங்கிற இந்திரியம் ஆகாயம் என்னும் அந்த பூதத்தினுடைய இடமாக நின்று சப்தம் என்னும் விடயத்தை அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்பூதத்தினுடைய துணை இல்லை அப்படின்னா சத்தங்கிறத அறிய முடியாது, அது புலப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் எல்லா பூதங்களும், ஒவ்வொரு பூதம் ஒவ்வொரு இந்திரியத்தோடு தொடர்புபடுத்தி அதை எப்படி அது அறியுது விடயங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பின்னாடியும் நமக்கு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஆன்மா விஷயங்களை இந்திரியங்கள் மூலம் அறிவதற்கு இந்த சூக்கும பூதங்கள் அதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த விஷயங்களை அறிவதற்கு நீங்கா கலாதிகள் எப்படி நமக்கு உதவியாக இருக்குது ஆன்மாக்களுக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. இப்போ அந்த கரணங்களை விட்டு நீங்காத கலாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலை இப்போ அந்த கரணங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த 4 இடத்துலையுமே இந்த கலாதி தத்துவங்கள் எப்படி ஒரு விடயங்களை அறிவதற்கு நமக்கு இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்துன்னு சொல்கிறாங்க. இப்போ கலை சித்தத்துக்கு உட்கருவியாய் நின்று போகங்களிலே நினைவை எழுப்பும். அடுத்தது நேதி தத்துவம். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா? அந்த
அதாவது வித்யா தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் கலை, நேதி, அப்புறம் இந்த வித்தை, அராகம் அப்படிங்கிற அந்த தத்துவங்கள்லாம் வரும். நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் 7 தத்துவம். அதில் இந்த கலை தத்துவம் அப்படிங்கிறது தான் சித்தத்துக்கு உட்கருவியாய் நின்று போகங்களில் நினைவை எழுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியதி தத்துவம் புத்திக்கு உட்கருவியாக நின்று போகங்களை நிச்சயித்து உறுதிப்படுத்தும் அல்லது அறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலை அப்படிங்கிற தத்துவம் சித்தத்துக்கு உட்கருவியாய் நின்று போகங்களோட நினைவை எழுப்புது. ஏன்னா சித்தனாலே மீண்டும் மீண்டும் அங்கே நினைக்கிறது தானே, அந்த சித்தத்துக்கு கலை தத்துவம் உதவுது. அதே மாதிரி நியதி தத்துவம் அது புத்திக்கு உட்கருவியாய் நின்று போகங்களை நிச்சயித்து அறுதிப்படுத்துது. அடுத்தது வித்தை அப்படிங்கிறது அகங்காரத்துக்கு உட்கருவியாய் நின்று போகங்களில் அறிவை எழுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தை அப்படிங்கிற தத்துவம் அகங்காரத்துக்கு உட்கருவியாய் நின்று போகங்களில் அறிவை எழுப்பும். அடுத்தது அராகம் அப்படிங்கிற அந்த தத்துவம் மனதுக்கு உட்கருவியாய் நின்று போகங்களில் ஆசையை எழுப்பும். ஆதலால் இதனை நீங்கா கருவிகள் என்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கலை தத்துவம் சித்தத்துக்கும், நியதி தத்துவம் புத்திக்கும், வித்தை தத்துவம் அகங்காரத்துக்கும், அராக தத்துவம் மனதுக்கும் இங்கே உதவியாக இருக்குது. ஓகேங்களா? அது இருக்கிறதுனால தான் இந்த போகங்களை முதல்ல அது அந்த போகங்களில் நினைவை எழுப்பி அப்புறம் நிச்சயிக்குது. அதுக்கப்புறம் இந்த போகங்களில் அறிவை எழுப்புது. அப்புறம் இந்த மனத்தின் மூலம் அந்த ஆசையை அது எழுப்புது அப்படின்னு சொல்லி எப்படி கலாதி தத்துவங்கள் ஒரு போகங்களை நுகர்றதுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்மா விடயங்களை நுகரும் முறை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அதாவது இச்சா ஞானா கிரியைகள் என்னும் சிவசக்திகள் சிவ தத்துவங்களை செலுத்த, சிவ தத்துவங்களே கலாதிகளை செலுத்த, கலாதிகள் ஆன்மாவின் இச்சை அந்த தத்துவம் இச்சையை இது இச்சை ஞானம் கிரியா சக்திகளை இங்கே உதவியாக நின்று விடயங்களை அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மா அந்த இச்சா ஞான கிரியைகள் என்னும் அந்த சிவசக்திகள் முதல் சிவ தத்துவங்களை செலுத்துது. அதுக்கப்புறம் அந்த சிவ தத்துவங்கள் கலாதிகளை வித்யா தத்துவத்தை செலுத்துது. அந்த வித்யா தத்துவங்கள் ஆன்மாவினுடைய இச்சை அந்த ஞான சக்தி கிரியா சக்தியை அது பிரேரிக்குது அப்படின்னு ஏவல் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாவினுடைய இச்சை இருக்கு இல்லையா, இச்சாசக்தி, அது அந்த கர்ணங்களிடத்தும் ஞானம் ஞானேந்திரியங்களிடத்தும் அந்த கிரியாசக்தி கர்மேந்திரியங்களிடத்தும் நின்று விடயங்களை அறிந்து பற்றி அவற்றில் அழுந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அறிகிறதும் அப்படின்னா ஏதோ நாம் தான் அறிஞ்சுக்கிறோம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த இந்திரியங்கள் மூலம் நம்ம அந்த விஷயத்தை அறிகிறோன்னா இறைவன் கொடுத்த ஒவ்வொரு தத்துவங்களும் நமக்கு எவ்வளவு துணை புரியுது அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது இல்லையா. நாம் இதில் தெரிஞ்சுக்கிறதோ நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறதோ இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த இறைவன் நமக்கு அருள் புரியிடும். எப்படி இந்த பூதங்கள் நமக்கு ஒவ்வொரு இந்திரியங்களை பற்றுக்கூடா நின்று அதை அறியுது. அதுக்கப்புறம் சிவ தத்துவங்கள் நமக்கு அங்கே பிரேரிக்கி, அதுக்கப்புறம் என்ன செய்து கலாதி தத்துவங்கள் அங்கே ஏவல் செய்து, அதுக்கப்புறவு தான் இந்த ஒரு விஷயத்தை ஞானேந்திரியங்கள் நமக்கு அறியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்த சிவசக்திகள் சிவ தத்துவங்களை செலுத்தக்கூடிய முறை என்ன? இப்போ முதலே பார்த்தோம் இல்லையா, முதல்ல அந்த சூக்கும பூதம் அந்த இந்திரியங்களோடு பற்றாக நின்று அந்த விடயங்களே அறியுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவ தத்துவங்களை செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சிவ தத்துவங்கள் கலாதி தத்துவங்களை செலுத்து அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ கலாதி தத்துவங்கள் ஒன்று எப்படி நம்ம பார்த்துட்டோம். கலைங்கிற தத்துவம் சித்தத்துக்கு உட்கருவியாக நீக்கி, நேதி புத்திக்கு உட்கருவியாக நீக்கி, வித்தை அகங்காரத்துக்கு உட்கருவியாக நீக்கி, அதே மாதிரி அராகம் மனதுக்கு உட்கருவியாக நின்று தான் அந்த ஒவ்வொரு அந்த போகங்களில் அது ஆசையை எழுப்புது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சிவ தத்துவங்கள் எப்படி இங்கே செலுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, இச்சாசக்தி அப்படிங்கிறது ஈஸ்வர தத்துவத்தை செலுத்தும். இந்த இச்சாசக்தி சிவசக்திகள் சிவ தத்துவங்களை செலுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இச்சாசக்தியை ஈஸ்வர தத்துவத்தை செலுத்தும். அந்த கிரியாசக்தி அப்படிங்கிறது சக்தி தத்துவத்தையும் சாதாக்கிய தத்துவத்தையும் செலுத்தும். இந்த ஞானாசக்தி சிவ தத்துவத்தையும் சுத்த வித்தையும் செலுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த சிவசக்திகள் முதல்ல செலுத்துது இல்லையா, அதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ இச்சாசக்தி ஈஸ்வர தத்துவம் செலுத்துது, கிரியாசக்தியை சக்தி தத்துவமும் சாதாக்கிய தத்துவமும் செலுத்துது, ஞானாசக்தியை சிவ தத்துவமும் தத்துவமும் சுத்த
வித்தையும் அங்கே வந்து செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவ தத்துவங்கள் தான் அப்புறம் கலாதி தத்துவங்களே அது வந்து செலுத்தும். ஓகேங்களா? இப்போ அந்த சிவ தத்துவங்கள் கலாதிகளை செலுத்தும் முறையை சொல்கிறாங்க. இப்போ நாத வடிவாகிய சிவ தத்துவம் புருடனை பிரேரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நாதம், சிவ தத்துவத்தில் முதல்ல நாதம், அப்புறம் வந்து விந்து அல்லது சிவம் சக்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நாத வடிவாகிய சிவத்தத்துவம் புருடனை பிரேரிக்கும். புருடனை பிரேரிக்கும்னா இங்கே வந்து ஏவல் செய்யும். புருடன்ங்கும்போது நமக்கு தெரியும் 5 இந்த பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 5 வித்யா தத்துவங்கள் சேர்ந்தது தான். அதாவது காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ம் சேர்ந்து ஒரு சட்டம் மாதிரி போட்டிருக்கிறது தான் இந்த புருடன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நாத வடிவாகிய சிவத்தத்துவம் புருடனை பிரேரிக்கும். விந்து தத்துவமாகிய சக்தி தத்துவம் அந்த காலம், நீதி, கலையை வந்து பிரேரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாதாக்கிய தத்துவம் மூல பிரகிருதியை பிரேரிக்கும். அது வந்து செயல்படுத்துது அல்லது வந்து ஏவல் செய்து அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வர தத்துவம் அராகத்தை பிரேரிக்குது. இப்படி தான் சிவ தத்துவங்கள் கலாதி தத்துவங்களை எப்படி பிரேரிக்கி அப்படிங்கிறதே இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து சிவ தத்துவம் வந்து புருடனை பிரேரிக்குது. சக்தி தத்துவம் வந்து காலம், நீதி, கலையை பிரேரிக்குது. சாதாக்கிய தத்துவமாகிய சிவத்தத்துவம் இருக்கு இல்லையா, சாதாக்கிய தத்துவம் அது மூல பிரகிருதியை பிரேரிக்குது. ஈஸ்வர தத்துவம் அராகத்தை வந்து பிரேரிக்கும். சுத்த வித்தையை பிரேரிக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி சிவ தத்துவங்கள் கலாதி தத்துவங்களை செலுத்துதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கலாதிகள் ஆன்மாவினுடைய இச்சாஞான கிரியைகளை எப்படி எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கலை வந்து ஆன்மாவின் கிரியையை எழுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கலை தத்துவம் வந்து ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை அது வந்து எழுப்பிவிடும் அல்லது பிரேரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வித்தைங்கிறது வித்யா தத்துவத்தில் ஒன்று இல்லையா. அந்த வித்தை வந்து ஆன்மாவின் அறிவை எழுப்பும். அராகம் ஆசையை எழுப்பும். காலம் கண்மத்தை கூட்டி நிற்கும். நீதி தத்துவம் அக்கண்மத்தை வரைந்து நிற்கும். புருடன் ஆசைப்பட்ட பதார்த்தங்களில் மயங்கும். பிரகிருதி போகங்களிலே அழிந்துவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கலாதி தத்துவங்கள் இப்படி தான் ஆன்மாவுக்கு உதவி செய்யுது. ஓகேங்களா? அடுத்து இங்கே நம் ஆன்மா பஞ்ச விடயங்களையும் ஞானேந்திரியங்களால் அறிந்து கர்மேந்திரியங்களால் பற்றி அந்த கரணங்களால் அவற்றில் அழுந்தும் முறையை இங்கு ஆசிரியர் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஞானேந்திரியங்கள்னால அறிஞ்ச விஷயத்தை கர்மேந்திரியங்களால் பற்றி இந்த அந்த கரணங்களால் அவற்றில் இந்த ஆன்மாக்கள் வந்து அழுந்துது. அதுக்கு எதெல்லாம் நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்குது பாருங்கள். அதை வந்து சூக்கும பூதங்கள், சிவ தத்துவங்கள், கலாதி தத்துவங்கள், இவை எல்லாமே வந்து அதுக்கு உதவியாக இருக்குது. நாம் என்ன நினச்சோம், நாம தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கே எல்லாம் தெரியும், நானே படிச்சுட்டேன், நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இறைவனுடைய ஒவ்வொரு தத்துவங்களும் தான் நாம் அறியறதுக்கு துணையாய் நிற்கிதுங்கிறது தான் இங்கே நாம் தெரிஞ்சுக்கிறோம் இங்கே இல்லையா. ஸோ ஆன்மா ஒரு விடயத்தை நுகரும் பொழுது ஐம்பொறிகள் ஒன்றும் பஞ்சபூதங்களில் ஒன்றும் அந்த கரணங்கள் 4 கலாதிகள் 5 ஆகிய 11 தத்துவங்களையும் பொருந்தி நின்று அவற்றின் உதவியால் நுகர்ச்சி செய்யும். அப்போ ஆன்மா ஒரு விஷயத்தை நுகருது, ஒரு விஷயத்தை அறியுது, நுகருது அப்படின்னா இந்த ஐம்பொறிகளில் ஒன்றும். இப்போ நான் காட்சிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், ஒரு காட்சியை பார்க்குறேன்னா இந்த ஐம்பொறிகளில் ஒன்றும் அதுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு ஞானேந்திரியத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதம் சூக்கும பூதம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஐம்பொறிகளில் ஒன்றும் பஞ்சபூதங்களில் ஒன்றும் அந்த கரணங்கள் 4 கலாதி தத்துவங்கள் 5 ஆகிய 11 தத்துவங்களையும் பொருந்தி நின்று அவற்றின் உதவியால் நுகர்ச்சி செய்யும். இந்த முறைமையில் அன்றி ஆன்மா ஒன்றை அறியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முறையில் தான் ஆன்மா அறியும். இந்த 11 தத்துவங்களும் எந்த ஒரு புலன்களை அறியணுமானாலும் ஆன்மா இந்த 11 தத்துவங்களின் துணை கொண்டு தான் அது அறியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்ப்பதாக இருக்கலாம், காட்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது கேட்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், அல்லது நம்ம மணக்கும் அந்த மனத்தை நம்ம நுகர்ற அந்த விஷயமா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு சுவையை அறியக்கூடியதாக இருக்கலாம், தொடு உணர்ச்சியாக இருக்கலாம், எந்த ஒரு விடயமாக இருக்கலாம் அது இல்லையா. அப்போ அந்த ஆன்மா ஒவ்வொரு விடயத்தையுமே இப்படி தான் அறியுது. ஒரு விஷயத்தை நுகரும் பொழுது ஐம்பொறிகளில் ஒன்று தானே அறியும். இப்போ பார்க்குறது காட்சிங்கிறது கண்ணுங்கிற ஒரு ஐம்பொறி இல்லையா, அதில் ஒன்று தானே அதை பார்க்குறோம். அப்போ ஐம்பொறிகளில் ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று. இப்போ கண்ணுக்கு உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் வந்து
எது வந்து இப்போ எந்த ஒரு சூக்கும பூதம் அதுக்கு பற்றுக்கோடாக நிற்கிது அப்படின்னு பார்த்தோன்னா தீ தேயு அப்படிங்கிற அந்த தீங்கிற அந்த சூக்கும பூதம் தான் பற்றுக்கோடாக நின்று கண்ணை பொருந்தி நின்று அது வந்து உருவத்தை காணும். ஓகேங்களா? அப்போ இப்படி தான். அப்போ ஒரு என்ன சொல்கிறாங்க, ஆன்மா ஒரு விடயத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம் மாஸ்டர்ஸ், ஆன்மா ஒரு விடயத்தை நுகரும் பொழுது ஐம்பொறிகளில் ஒன்றும் பஞ்சபூதங்களில் ஒன்றும், இங்கே பஞ்சபூதங்கிறது சூக்கும பூதம், பஞ்சபூதங்களில் ஒன்றும் அந்த கரணங்கள் நான்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மனம் நினைக்கணும், ஆசைப்படணும், மனம் புத்தி சித்த அகங்காரம் நாலுமே அதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும் இல்லையா? அப்போ மனம் அங்கே புத்தி வந்து இதுதான் அப்படி பார்த்ததை இதுதான் நிச்சயிக்கணும், அது புத்தி வேலை. அடுத்தது சித்தம் திரும்ப திரும்ப அது நினைக்கிறது. அப்புறம் வந்து அகங்காரங்கிறது நான் அப்படிங்கிற அந்த ஒரு எழுச்சி அங்கே இருக்கும். ஸோ இந்த 4 அந்த கரணங்கள் 4ம், அதே மாதிரி அடுத்து வந்து கலாதி தத்துவங்கள் 5ம் ஆகிய அந்த 11 தத்துவங்களும் பொருந்தி நின்று அவற்றின் உதவியால் அது நுகர்ச்சி செய்யும் அப்படின்னு வந்து அது சொல்கிறாங்க. ஸோ ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி எப்படி வந்து இந்த ஆன்மாக்கள் விடயங்களை வந்து அறியக்கூடிய முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு ஞானேந்திரியமாக இருந்தாலும் சரி, இப்போ ஞானேந்திரியம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, கண், செவி, அப்புறம் வந்து மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாமே நம்ம வந்து ஞானேந்திரியம் அப்படிமோ அல்லது வந்து அது ஐம்பொறிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அறிகருவிகள்பாங்க. கண்மேந்திரியம்னா நமக்கு தெரியும் இல்லையா, வாக்கு, அப்புறம் வந்து நம்ம கை, காது, எருவாய், கருவாய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கண்மேந்திரியங்கள். அப்போ இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், இந்த விஷயங்களில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பூதங்கள் வந்து நமக்கு பற்றுக்கோடாக நிற்கிது, சூக்கும பூதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை மட்டும் இங்கே என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ சப்தம் அப்படிங்கிறத செவி கேட்கணும் அப்படின்னா இந்த ஆகாயங்கிற சூக்கும பூதம் பற்றுக்கோடாக செவிகளை பொருந்தி நின்று அது சத்தத்தை அறியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வாயு பற்றுக்கோடாக நின்று அந்த சரீரத்தை பற்றி கொண்டு ஸ்பரிசத்தை அறியும். அதே மாதிரி தேயு அப்படிங்கிற அந்த ஒரு பூதம் பற்றுக்கோடாக கண்களை பொருந்தி நின்று அது காட்சிகளை வந்து அல்லது உருவத்தை காணும். அப்புவாகி அந்த நீருங்கிற அந்த பஞ்சபூதம் பற்றுக்கோடாக நாவை பொருந்தி நின்று அந்த ரசத்தை அறியும், அதாவது சுவையை அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அதே மாதிரி பிருத்திவி அல்லது மண் அல்லது நிலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி பிருத்திவி இதை பற்றுக்கூடாக மூக்கை பொருந்தி நின்று கந்தத்தை அறியும், கந்தம்னா மனத்தை அறியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கண்மேந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு சூக்ம போதம் தான் அதுக்கு வந்து உதவியாக இருக்குது. இப்போ வாக்குக்கு ஆகாயம் பற்றுக்கூடாக நின்று அது வந்து வசனிக்குது, பேசுது வாக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாயுவை பற்றுக்கூடாக நின்று கமனத்தை பண்ணும். பாதம், கால் வந்து நடக்குது இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கால் நடந்து போகிறோம் இல்லையா, இதெல்லாம் வாயுங்கிற சூக்கும போதும் பற்றுக்கோடாக நிற்கிது. அதனால தான் நம்ம அங்கே இங்கேயும் நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ கை கொண்டு இடுதோம், எடுக்கும், போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது தேயுங்கிற அந்த ஒரு தீங்கிற அந்த ஒரு சூக்கும பூதத்தை அதை அதை பற்றி கொண்டு தான் இந்த கை கொண்டு நம்ம இந்த இடுதல் ஏற்றலை நம்ம செய்கிறோம். அடுத்து அப்புங்கிற அந்த நீருங்கிற அந்த அந்த சுக்கும பூதத்தை பற்றி கொண்டு தான் இந்த மலத்தை வந்து நம்ம கழிக்கும். அப்புறம் அந்த நிலம்ங்கிற அந்த சூக்ம பூதம் வந்து பற்றுக்கூடாக கொண்டு நம்ம வந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னா எருவாய் இல்லையா, ஸோ அதோடய நம்ம வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. ஓகே மஸ்ட். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயத்தையும் இந்த ஆன்மா வந்து ஒரு விடயத்தை அறியுது அப்படின்னாலும் அதுக்கு இத்தனை விஷயங்களும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இத்தனை விஷயங்களுமே நமக்கு உதவியாக இருக்குது. அப்போ இதனுடைய உதவியின்றி ஆன்மா எந்த ஒரு விடயத்தையும் அறிய முடியாது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூக்கும பஞ்சபூதங்கள் எப்படி உதவி செய்து, சிவ தத்துவங்கள் நமக்கு எப்படி உதவி செய்து, சிவத்தத்துவங்கள் கலாதி தத்துவங்களை பிரேரித்து எப்படி உதவி செய்து, ஒவ்வொரு கலாதி தத்துவங்கள் எப்படி வந்து ஆன்மாவுக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் இங்கே நமக்கு எடுத்து சொல்லி, இப்போது இத்தனையும் நமக்கு வந்து உதவி செய்கிறனால தான் அந்த ஆன்மா எந்த ஒரு விஷயத்தையுமே அறிந்து கொள்ளுது. அது வந்து ஞானேந்திரியம் மூலம் அது வந்து அறிந்து கொள்ளதாக இருந்தாலும் சரி, அல்லது கண்மேந்திரியங்கள் மூலம் அது செயல்படுவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவற்றினுடைய உதவி கொண்டு தான் நடக்கே ஒழிய இவற்றினுடைய உதவி இல்லை அப்படின்னா ஆன்மாவால் எதையுமே அறிய முடியாது அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.